எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21 24 வசனங்கள். இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாம் எப்படி புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரிப்பார் என்று அவரை விசுவாசித்து அவரிடத்தில் ஒருவர் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பார். அப்பொழுது அந்த நபர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, அதாவது அவருக்குள் இருந்த பாவ சிந்தனை மறைந்து விட்டது, இப்பொழுது தேவ சிந்தனையாக வாழ்கிறார். அதனால் அவர் புதிய மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இயேசுவை விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் புது சிருஷ்டியாக மாறலாம், மறுரூபமடைந்து நித்திய ஜீவனையும் பெறலாம். ஜெபம். இயேசுவே, என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றும், ஆசீர்வதியும். ஆமேன்.